எங்க அப்பா வந்து என் முன்னாடி ஒரு நாள் கண் கலங்கிட்டாப்ல. அப்போ அவர் என் முன்னாடி கண் கலங்கும் போது ஆனா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்னோட பேர் வந்து வெங்கட சுப்பிரமணியன். என் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊர். நான் வேலை பார்க்கறதெல்லாம் துபாயில். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூரோப் கண்ட்ரியோட ஹையஸ்ட் மவுண்ட் எல்பிரஸ் 564 மீட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மென்னா தமிழ்நாட்டில் இருந்து யங் கேட்டகரியில். இல்லை, இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு கேட்டீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து விவசாயி. வானமத்த பூமி தான் எங்கள் ஊர். மழை பெஞ்சாதான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமை. எங்கள் அப்பா வந்து என் முன்னாடி ஒரு நாள் கண் கலங்கிட்டாப்ல ஒரு ப்ராப்ளத்தில். அப்போ அவர் என் முன்னாடி கண் கலங்கும் போது, ஓகே, அப்போ ஒரு விவசாயியோட மகனா நம்ம வந்து 8வது உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்பதான் முத்தமிழ் செல்வி அக்காவும் ராஜசேகர் பச்சை அண்ணாவும் டிவியில வந்ததை வந்து பார்த்தேன். எவரெஸ்ட் ஏறின முதல் பெண்மணி, அப்புறம் அந்த அண்ணாவையும் பார்க்கும்போது, அப்போ ஓகே, அப்போ அக்கா மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துச்சு. அப்போ இங்கிருந்து என்னால் வந்து என்னோட சேவிங்ஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அதனால நான் துபாய் போனேன். கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணேன். போன மே வந்து கனவு கண்டேன். இந்த ஆகஸ்ட் வந்து நான் ஏறிட்டேன். அக்கா ஏறி இருக்காங்க. முதல்ல ஏறினது வந்து அக்கா. அதுக்கப்புறம் வந்து யங் கேட்டகரியில மென்ல வந்து ஃபர்ஸ்டா சப்மிட் பண்ணிருக்கேன் நான். இல்ல, அடுத்து அக்கா மாதிரியே நானும் வந்து 7 சப்மிட் பண்றது என்னோட ஆசை. மீதி இருக்கிற 6 மலைக்கு மேலையும் எங்க அப்பாவோட பேர் கேட்கும், நம்ம நாட்டோட கொடி பறக்கும். இதை சீக்கிரமா அக்கா மாதிரியே நானும் 1 இயர்க்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம், அது மட்டும் இல்லாம 9 ஸ்கின் ஃபெமினைன் டிவைன் ஃபுட்ஸ், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அது எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ண விரும்புறேன்.